பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனும் மரித்தெழுந்து உயிர் தெழுந்து பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட இன்று தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரோட பேசுவார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் தேவைகள் எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்கள் தேவைகள் என்ன எல்லாம் அறிந்தவர் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. ஆமாம், அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் அனைவரும் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவதிகள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எதுக்கு ஆசீர்வதிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எபேசியரின் புஸ்தகம் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். தேவனாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரா இல்ல ஆசீர்வதித்து விட்டாரா? சூப்பர் சூப்பர். எல்லாரும் ரொம்ப விழிப்பா இருக்கீங்க. ஆமா, அருமையா பதில் சொல்றீங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து விட்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனா நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது, நம்ம பொருளாதாரத்தில் பார்க்கும்போது ஒரு விருத்தி இல்லை, ஒரு வெற்றி இல்லை, ஒரு செழிப்பு இல்லை. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, ஆமாம், கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையாக பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஒரு ஆசீர்வாதம் 2 ஆசீர்வாதம் கிடையாது, சகல ஆசீர்வாதங்களினாலும் எல்லா வகையான ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ராஜசிங் பிரதர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது நாங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறோம், எங்களுக்கு தேவையான பண வரவு எங்கிட்ட இல்லை, எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குது, அந்த ஆசீர்வாதத்தை என் கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆமாம், ஆண்டவர் நம்மளை எங்கே ஆசீர்வதிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆவின் மண்டலத்தில் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆமாம், ஆவின் மண்டலத்தில் ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த ஆவின் மண்டலத்தில் ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஆத்மாவுக்கு கொண்டு வரணும். ஆத்மாவுக்கு கொண்டு வரும்போது அது மாமிசத்தில் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னும் உங்களுக்கு எளிமையாக ஒரு கதை மூலமாக நான் விளக்க விரும்புகிறேன். எல்லாரும் மாடு பார்த்துருப்பீங்க, ஆடு பார்த்துருப்பீங்க. இந்த ஆடு மாடல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல புல்லை போய் ஆசையாக அந்த புல்லெல்லாம் அழகாக மேயும். அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாடு ஆடு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓரமாக அது ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அசை போடும். சாப்பிட்ட எல்லா உணவையும் அப்படி மெதுவாக அசை போடும். அந்த அசை போட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அசை போடும்போது அந்த உணவில் இருக்கிற சத்து அது பாலாக மாறி வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறாரு. பயங்கரமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமாம், பலமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவைக்கு அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை, நம்ம ஆவியில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சரீரத்தில் பணமாக எப்படி பார்க்க வேண்டும், ஒரு வீடாக எப்படி பார்க்க வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி ஒரு காராக மாற்ற வேண்டும். எல்லாருக்கும் வீடு தேவை, எல்லாருக்கும் கார் தேவை, எல்லாருக்கும் பணம் தேவை. வேதத்தில் போட்டுக்கு பணமும் வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்போ ஆண்டவர் நம்மளை பூரணமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, பரிபூர்ணமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சில தேவை பிள்ளைங்க, ஆமாம், சிலர் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் சுமந்திருக்கிறாங்க, அதை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறாங்க, பழக்கப்படுத்துகிறாங்க. ஆனால் சில தேவையுள்ள பிள்ளைகளால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. இதோடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, ஆவியில் ஆண்டவர் நம்மளை முழுமையாக ஆசீர்வதிச்சிட்டாரு. எப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, அவர் ஒரு அப்பாவாக, இதே தெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, குல தெய்வமாக, ஒரு அன்பு தெய்வமாக இயேசுவை எப்போ ஏற்றுக்கொண்டோமோ அப்போ நம்மளை அவர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிச்சு விட்டார். ஆவியில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆவியில் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதை நம்ம ஆத்மாவுக்குள்ள கொண்டு வரணும். ஆத்மாவுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா
மாமிசத்தில் வெளிப்பட்டுரும். அல்லேலூயா. ஆமாம், சோதரம். அதனால் வந்து இப்போ வந்து ஒரு மரம் நடுறோம், அந்த மரம் வந்து வளர்ந்து பெருசாகிட்டே இருக்குது. ஒரு மாமரம் நடுறோம், அந்த மாமரம் மாம்பழத்தை தரவில்லை என்பதற்காக அது மாமரம் இல்லை என்று சொல்ல முடியுமா? என்னங்க ராஜாசிங் பிரதர், நீங்கள் இந்த மரத்தை போய் இது மாமரம்னு சொல்கிறீங்க, நான் தேடி பார்க்குறேன், ஒரு மாங்காய் கூட இல்லை, ஒரு பிஞ்சு கூட இல்லை, இது வந்து நீங்கள் மாமரம் எப்படி சொல்ல முடியும் அப்படி நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஆனால் அது மாமரம் தான். ஆனால் வந்து அது பூத்து அது வந்து காய்ச்சி அது பழமாக மாற கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஆமாம், வேதத்தில் வாசிக்கும்போது வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்குது, ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. அப்போ வந்து அது அந்த மாமரத்தில் அந்த மாமரம் இல்லைங்கிறதுக்காக அது மாமரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக ஒரு வேலை வரும், அதுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கு உரம் வைத்து அது அது வளர 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 ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நேரங்கள் வரும்போது நிச்சயமாகவே மாமரத்தில் மாம்பழம் வெளிப்படும் என்று ஆமா நான் ஆணித்தனமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. அமர்ந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க விசேஷித்தவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆமா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள், பிரியமானவர்களே. ஆமா, உங்களை உற்சாகப்படுத்துறதா எங்களுடைய வேலை. அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார், ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஆமா, அப்போ வந்து அதை வந்து நம்ம அதை காட்டி கொடுக்கிறது தான், அதை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான். அந்த ரகசியத்தை, அந்த சூட்சுமத்தை நான் பரிசுத்த உதவியோடு கூட ஆழமாக உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், பிரியமானவர்களே. ஆமா, ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறந்திருந்து, அப்போ வந்து குழந்தை பார்க்க போயிருந்தோம். ஆமா, கூட வந்து ஒரு ஒரு சின்ன பையனை வந்திருந்தான். அந்த பையன் சொல்றான், என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஆண்பல் பிள்ளை பிறந்திருக்குன்னு நான் சொன்னேன். கூட அந்த பையன் சொல்றான், ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சொல்றீங்க, ஆனா மீசையே இல்லையே, எப்படி நீங்க ஆம்பளை பிள்ளை சொல்ல முடியும்? அந்த சிறுவன் கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்றீங்க, நீங்களும் பார்த்தேன் நானும் பார்த்தேன். ஆம்பளை பிள்ளை என்றால் மீசை முளைத்திருக்குமே, மீசை இல்லையே, எப்படி ஆம்பளை பிள்ளை சொல்ல முடியும்? நீங்க ஒருவேளை என்ன பார்த்து கேட்கலாம், பிரதர் எங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை ரொம்ப நெருக்கப்படுறேன் பிரதர், ஒரு பண வரவு இல்லை பிரதர், சரீரத்தில் சுகம் இல்லை பிரதர், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல பிரதர், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எங்கெல்லாம் சுதந்திரிக்க கொள்ள முடியல பிரதர். என்ன பார்த்து கேட்கலாம், பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமா, அதை எப்படி சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை ஒரு சொல்ல போறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆசையா இருக்கீங்களா? ஆமா ஆமா, எல்லாரும் நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கீங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, எல்லாரும் என்ன நோக்கி நீங்க ரொம்ப கவனிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் இன்று இன்னும் தெளிவாக உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஆமா, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு மீசை இல்லைங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளைன்னு சொல்ல முடியாது. தென்னை மரத்தை தேங்காய் வரலங்கிறதுக்காக தென்னை மரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில் இப்ப பணம் இல்லைங்கிறதுக்காக நீங்க சபிக்கப்பட்டவர்கள், நீங்க வந்து ஏழை, நீங்க எளியவங்க, நீங்க ஒடுக்கப்பட்டவங்க, நீங்க நெருக்கப்பட்டவங்க உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் நீங்க. ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது. வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் கேட்டீங்கன்னா, எபிரேயர் புஸ்தகம். ஆமா, என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் வாசிக்கும் போது ஒரு அருமையான வசனம், சூப்பரான வசனம் இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் கற்கான எந்த பட்டயத்தையும் கற்காக்கிறதையும் ஆவியும் ஆத்மாவையும் ஊனையும் கழுக்கனையும் பிரிக்கத்தக்க உருக குத்துகிறதாகியும் இருபத்தி யோசனைகளின் சிந்தனைகளையும் வகையறுக்கிறதா இருக்குன்னு சொல்லி எபிரேயர் புஸ்தகம் 4:12 வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தை எடுத்துக்க ஒரு வாசிங்க. ஆமென். ஜீவனும் வல்லமையும் ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில வந்து ஆமா ஜீவன் இருக்குது, தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்குதுன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாமே வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, வார்த்தைக்குள்ள வச்சுட்டாரு. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆமா உங்க தேவைகளை, உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடு எங்க இருக்குன்னா, ஆமா ஆவியும் ஜீவனுமா இருக்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள தான் இருக்குது. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற அந்த பணத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற அந்த சுகத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற
உங்களுக்கு ஒரு காரோ, ஒரு பங்களாவோ, ஒரு வீடோ, ஒரு டூ வீலரோ நீங்கள் அதை எப்படி கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, ஆமாம், எல்லாமே வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சரீரத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வந்து அந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் வந்து விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், இப்போ வந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள இவ்வளோ பெரிய வல்லமெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆற்றலாக இருக்குது, இவ்வளோ பெரிய நன்மைகளாக இருக்குது, இவ்வளோ பெரிய கிருபைகளாக இருக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பேசும்போது, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வந்து தியானிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நம்பும் போது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கையிடும் போது, ஒரு மாடு ஒரு புல்லை சாப்பிடும் போது அந்த புல்லுக்குள்ள இருக்கிற அந்த சத்து எப்படி பாலாக மாறுகிறதோ, ஆமா, ஒரு மாடு புல்லை சாப்பிடும்போது குறிப்பிட்ட ஒரு நேரம் உண்டு, குறிப்பிட்ட மணி நேரம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த புல்லுக்குள்ள இருக்க அந்த சத்து அந்த மாட்டுடைய ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தத்தின் ஒரு பிரிவு பாலாக வெளிப்படுவது போல தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அதை நீங்கள் அந்த வார்த்தையோடு கூட நீங்க பழகும் போனோம். தேவனுடைய வார்த்தையோடு கூட நீங்க பயணம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நம்ம அபியாசப்படுத்தி பழக்கப்படுத்தி தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் போது அந்த வார்த்தைக்குள் இருக்கிற அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம பொருளாதாரத்தில், நம்ம குடும்பத்தில் அது ஒரு சமாதானமா, ஒரு சந்தோஷமா, ஒரு செழிப்பா, ஒரு மேன்மையாய், ஒரு ஆசீர்வாதமாய் வெளிப்படும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனால் அது எப்படி அனுபவிக்கணும் நம்மளுக்கு தெரியல பிரியமானவர்களே. ஆமா, வீட்டில் ஒரு மூட்டை அரிசி இருக்குது. அரிசி ஒரு மூட்டை இல்லாமல் நம்ம பட்னியா இருக்கிறோன்னா அது தப்பு இல்லை. எங்க வீட்டில் அரிசி இல்லைங்க, நாங்கள் பட்னியா இருக்கோம்னா தப்பு இல்லை. ஆனால் ஒரு மூட்டை அரிசியை வச்சுக்கிட்டு நாங்கள் பட்னியா இருக்கிறோம், பசியா இருக்கிறோம், எங்க வீட்டில் இட்லி இல்லை, எங்க வீட்டில் தோசை இல்லை, எங்க வீட்டில் வந்து நெல் சோறு ஆக்க முடியலன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அன்பானவர்களே, அது வந்து சரி கிடையாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு மூட்டை அரிசியை வச்சுக்கிட்டோம்னா அந்த அரிசியை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை ஆட்டி இட்லியை சுடலாம், ஆமா, அதை ஆட்டி தோசையை சுடலாம். அந்த அரிசியை நம்ம வந்து குக்கரை வேக வச்சு சாப்பாடை சமைச்சு சாப்பிடலாம் பிரியமானவர்களே. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து விட்டார். கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள் அபிஷேகம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்குள் தான் நம்ம தேவைகளை சந்திக்கப்படுகிற பொக்கிஷங்கள் இருக்கு பிரியமானவர்களே. உம்மை உறுதியாய் பற்றுக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமூகத்தோடு காத்துக்கொள்ளி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறமே. ஆமா, ஆண்டவரை உறுதியை பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, இயேசுநாரை பிடிச்சு கட்டிய பிடிக்க முடியாது. ஆமா, தேவன் ஆவியா இருக்கிறாரு. உண்மை உறுதியை பெற்றுக்கொண்ட மனதை உடன் பைபிள் போட்டிருக்கு. ஆண்டவர் உறுதியை பிடிக்கிறது எப்படி? தேவனை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறாரு, அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு, நம்மோடு பேசுவாரு, அவர் நம்மோடு இருக்க உணர முடியும், நம்ம சிந்திக்க முடியும், நம்மளை தொடுவாரு, நம்மளை நடத்துவாரு, நம்மளுக்கு போதிப்பாரு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு காத்து மாதிரி. ஆமா, காத்து அடிக்கிறத நம்ம காண முடியும், ஆனா காத்து எங்கிருந்து வருது, இது எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே போல கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு. வசனம் சொல்றது உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனதை உடையவன் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி அவளை உறுதியா பிடிக்கணும்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவனை இருத்தி பிடிச்சுக்கிடலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, ஆமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உறுதியை பெற்றுக்கொண்ட மனதை உடையவன் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்க அந்த வாக்கு தத்த வார்த்தைகளை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை பிடிக்கிறதா ஒண்ணுதான். கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான்னு சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, ஆண்டவரை இறுக பிடிக்கிறது ஒண்ணுதான், அந்த வார்த்தையை நம்ம இறுக பிடிக்கிறது ஒண்ணுதான். வார்த்தையை இறுக பிடிக்கிறது என்னன்னா, அந்த வார்த்தையை நம்ம வந்து அறிக்கையிட வேண்டும், அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமா, இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க, நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான கல்வியை கொடுக்கிற, தகுந்த ஆகாரங்களை கொடுக்க, ஒரு நல்ல வஸ்திரங்களை எடுத்து கொடுக்க நம்மளுடைய வாழ்க்கையில பணம் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்புகிறவனும் செழிப்பான். ஆமா, அப்ப நம்ம மனசை எங்க கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஒன்றும் இல்லையே, இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே அதை நினைக்க கூடாது. கர்த்தர் நம்புகிறவனும் செழிப்பான் வேதம் சொல்லுது. நான் செழித்து கொண்டே இருக்கிறேன், நான் செழிப்பாகவே இருந்து கொண்டே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நன்மை கிருபை என்ன நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் என்ன போட்டிருக்கோ அதையே நம்ம நம்ப வேண்டும், அதையே நம்ம உற்று பார்க்க வேண்டும். அதையே நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தை நம்ம விசுவாசித்து நம்ம வாயில அறிக்கையிடும் போது பிரியமானவர்களே, அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, அந்த வல்லமை பணமாக வெளிப்படும், தேவையில சந்திக்கிற ஆற்றலாக வெளிப்படும். ஆமா ஆமா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்குன்னு வேதத்தில் போட்டிருக்குது. அப்ப நம்ம வீட்டில் சமாதானம் இல்லையா, சுகம் இல்லையா, இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம் நாவல நம்ம வாயில அறிக்கையிட வேண்டும் பிரியமானவர்களே. எவ்வளவு மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க,
காத்திருக்கோன்னு நம்ம சொல்றோம். காத்திருக்கிறது என்ன சும்மா போய் இருக்கிறது இல்லை. ஆமா, ஒரு வசனம் தெரிஞ்சாலும் போதும். அந்த ஒரு வசனத்தை 10 டைம் 100 டைம் 200 தடவை அறிக்கிட்டே இருக்கலாம். என் அலங்காரத்துக்குள்ள சமாதானம் உண்டு. வேதத்தில் போட்டிருக்கு, அரண்மனைக்குள்ள சுகம் உண்டு. நாங்கள் சுகத்தையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். சுகம் எங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்குதுன்னு சொல்லி வேத வசனத்தில் போட்டிருக்க வார்த்தை போட்டிருக்க அந்த வார்த்தை மேலே கையை வச்சு அதை நம்ம விசுவாசிச்சு அந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம வாயில பேசும்போது நம்ம ஆத்மாவை நம்ம சிந்தைய அந்த வார்த்தையினால் நிரப்பும்போது பிரியமானவர்களே, சமாதானத்துக்கு ஏதுவான வழிகள் திறக்கும் பிரியமானவர்களே. 1000 வழிகள் அறைப்பட்டாலும் நீங்கள் வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாகவே ஒரு வழியை திறப்பார். தேவ பிள்ளைகளே, தேவன் பெரியவர். தேவன் எவ்வளவு பெரியவரோ. நீங்க இப்ப ஆராதிச்சீங்க, அந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நமக்கு தேவைப்படுகிற பிரச்சனை, போராட்டம், பண தேவை எல்லாமே கர்த்தருடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்குது. அல்லேலூயா. காரணம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அப்ப இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், நம்ம தேவைகள் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்வைக்கு பெருசு, ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது தூசு. அல்லேலூயா. விசுவாசிகள் மாத்திரம் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் பிரியமானவர்களே. நம்மை பார்வைக்கு அது பெருசு. நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தாதி கர்த்தர் தேவனாதி தேவனுடைய பார்வைக்கு நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு தூசு. காரணம், வானம் தான் அவருக்கு சிங்காசனம், பூமி அவர் பாதபடி. அப்ப எல்லாமே அவருக்கு தூசி தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால பிரச்சனை நம்ம பெருசா பார்க்க வேண்டாம். கர்த்தர் நம்ம பெருசா பார்க்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு எவ்வளவு பவர் இருக்குதோ அதே பவர், அதே வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கு பிரியமானவர்களே. நீங்க அந்த வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும் பிரியமானவர்களே. சத்ரு கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக எந்த வல்லமை நிற்க முடியாது பிரியமானவர்களே. அது இருளின் வல்லமையா இருந்தாலும் சரிதான், அது பொறாமையின் வல்லமையா இருந்தாலும் சரிதான், அது தரித்திரத்தின் வல்லமையா இருந்தாலும் சரிதான். நம்ம குடும்பத்துல தேவையில்லாத பண பிரச்சனைகளை கொண்டு வருகிற, வறுமையை கொண்டு வருகிற, தேவையில்லாத பண வரையத்தை கொண்டு வருகிற எந்த ஒரு பொல்லாத ஆவியா இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்வார். தேவ ஆவியானவர் கிரியை செய்வார், தேவ தூதர்கள் கிரியை செய்வார்கள் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். தேவ தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும்போது தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள், தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் பிரியமானவர்களே. வார்த்தைகளை பேச வேண்டும், சூழ்நிலை பார்க்கவே கூடாது. பைபிள்ல போட்டிருக்கு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட புதிய மனிதர்கள் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கு வேதத்தில் போட்டிருக்கு. தேவ சாயல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்தில் போட்டிருக்குது. ஆனா நம்ம பார்க்கும்போது ஏன்டா தேவ சாயல் இல்லையே, என்னால நன்மை செய்ய முடியலையே, நான் தேவனுடைய பிள்ளையை நான் வாழ முடியலன்னு சொல்லி நம்மளை நொந்து கூட பிரியமானவர்களே, அந்த வசனத்தை எடுத்து நம்ம அறிக்கையிட வேண்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் நான் உண்டாக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்டவன், நான் தேவனை போல பேசுவேன், தேவன் எனக்குள் வாழுகிறார், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனை போல நன்மை செய்ய முடியும், தேவனை போல அழகாக பேச முடியும், தேவனை போல சிறப்பாக பேச முடியும், தேவனை போல கிருபையில் இருந்த வார்த்தைகளால் பேச முடியும், பேச முடியும், பேச முடியும். நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். தேவ ரகமான விசுவாசம் எனக்கு இருக்குது. தேவன் தம்மை போல என்ன உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆராதனை நடத்தும் போது அருமையான சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க ஆத்மாவில் பேசணும்னு சொன்னாங்க. அதே போல நம்ம நம்ம ஆத்மாவில் தான் பேசணும், நம்ம மனசை தான் நம்ப வைக்கணும். நம்ம யாருங்கிறது பிசாசுக்கு தெரியும் பிரியமானவர்களே. நீங்க யாரு, உங்கள்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு வல்லம் இருக்குது, நீங்க எவ்வளவு மிகப்பெரிய ஆளு, ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு, அவர் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைச்சிருக்காருங்கிறது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் யார், எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கீர்கள், உங்களுக்கு என்ன சக்தி இருக்குது, என்ன வல்லம் இருக்குது என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் உங்க மனசு, நம்ம மனசு அந்த கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட முடியும், கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட முடியும். அந்த வல்லமையினால், அந்த வார்த்தையினால் நம்ம நிரப்பும் போது கர்த்தர் நம்புறவங்க செழிப்பான்னு போட்டிருக்கு. எங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்புமே இல்லையே அப்படின்னா வார்த்தை பொய்யா, நம்ம வாழ்க்கை பொய்யா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வசனம் உண்மை, வசனம் மாறாது. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியல அப்படின்னா நம்ம நம்ம மனசுல அதை நம்ம தியானம் பண்ணல.
ஆமாம், தியானம்னா என்னன்னா அதை முணுமுணுக்கணும். கர்த்தர் நம்புகிறோம் செழிப்பான வேதத்தில் போட்டிருக்கு. அதை தியானம் பண்ணுங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு அமைதியாக தியானம் பண்ணுறது இல்லை. ஆமாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்புகிறேன், நான் செழித்து கொண்டே இருக்கிறேன். ஆமாம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய ரூபத்தின்படி சாயலின்படி உண்டாக்கப்பட்டவன், நான் நன்மை தான் என்னால் செய்ய முடியும், நான் நல்லது தான் பேசுவேன், நல்ல வழியில் தான் நடப்பேன். ஆமாம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. வேதத்தில் என்னென்ன வசனம் போட்டிருக்கோ அந்த வசனத்தெல்லாம் எடுத்து பொறுமையாக உட்காந்து, ஆண்டவரே அதை தாங்கப்பா, இது தாங்கப்பா, அது இல்லைப்பா, இது இல்லைப்பா, எனக்கு கால் வலிக்குப்பா, எனக்கு கை வலிக்குப்பா, இது ஜெபம் கிடையாது. இது வந்து பிசாசுக்கு நம்ம கொடுக்கிற உரிமையாய் பெறுது. ஆமாம், வல்லமையாய் பெறுது. ஆமாம், இது ஜெபம் சில நேரத்தில் நினச்சிட்டு இருக்கோம். இப்படிலாம் பேசும்போது ஏதோ ஆண்டவர் செய்வார் நினைக்கிறோம். இப்படிலாம் பேசும்போது ஆண்டவரால் ஏதாவது செய்ய முடியுமா? யார் செய்ய முடியும்? பிசாசு தான் ஏதாவது செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கிரியை செய்யணும் அப்படின்னா நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு அந்த குறை இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, எனக்கு தலைவலிக்கு கை வலிக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பிரச்சனையை பேசக்கூடாது. அன்பானவர்களே, அல்லேலூயா. பிரச்சனையை பேசக்கூடாது. அதுக்கு தீர்வை தான் பேச வேண்டும். அதுக்கு தீர்வாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். நம்மளுக்கு எல்லாம் எப்படி போதிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்படிலாம் ஆண்டவர் முன்னாடி பேசுறது, இப்படிலாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கிறது ஒரு தாழ்மை. இப்படிலாம் நம்ம பேசும்போது ஆண்டவர் ஏதாவது செய்வாருன்னு நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இப்படி நம்ம செயல்படும் போது ஆமாம், பிசாசு செயல்பட இடம் கொடுக்கிறோம். நம்முடைய தேவனாகி கர்த்தர், நம்ம ராஜாதி ராஜா, நம்ம உண்டாக்கினவர். ஆமா, மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்த சர்வ சக்தி சர்வ வல்லவர். ஆமா, தேவனாகி கர்த்தர் செயல்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும்போது தான் தேவன் செயல்பட முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் நம்ம பேசும்போது தான் ஆமா பிசாசுடைய கிரியைகளை அழிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆமா, பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டுமா? பொறாமையின் கிரியைகளை அழிக்க வேண்டுமா? நம்மளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நிர்மூலமாக்க வேண்டுமா? நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை அது தேவ பலம் இருக்குது. அதுல ஜீவன் இருக்கு, அதுல வல்லமை இருக்கு. பிரியமானவர்களே, ஆமா, இன்னைக்கு நான் ஒருவேளை தரித்திரமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சாதாரண ஆளா இருக்கிறேன், இது உண்மை கிடையவே கிடையாது. ஆமா, ஆண்டவர் என்ன குறிச்சு வச்சிருக்கிற நோக்கம் பெரியது. ஆமா, என்னுடைய தலையெழுத்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என் தலையில எழுதல, என் தலையெழுத்து பைபிள் எழுதி வச்சிருக்குது. கர்த்தர் நம்புகிற செழிப்பான் போட்டிருக்கு, அதுதான் என் தலையெழுத்து. அதுதான் என் தலையெழுத்து. அதை நான் ஆணித்தனமா நான் விசுவாசிக்கும் போது, நான் ஆணித்தனமா அதை பேசும்போது, அந்த வார்த்தையில் இருக்கிற சக்தி வல்லமை என்னுடைய வாழ்க்கையில அது வெளிப்படும், ஆசீர்வாதமாய் வெளிப்படும். என் தேவைகளை சந்திக்கிற ஒரு வல்லமையா வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சக்தி ஆற்றல் வெளிப்பட வேண்டுமா? தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசணும். நேரம் கிடைக்காட்ட கூட நேரம் எடுத்து இந்த மணி நேரம் நான் இவ்வளவு நேரம் நான் வசனத்தை வாசிப்பேன். வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, ஆமா, அந்த மாடு அசை போடுற மாதிரி அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போதுதான் நம்ம மனசு அந்த வசனத்தோடு ஒன்றும், அந்த மனசு அந்த 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 தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய மனசு அந்த தேவ வசனத்தோடு ஒத்து போகும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, எடுத்துக்கொள்ளும் போதுதான் ஆமா ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுகிறதை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஆமா 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 ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமா, கருக்கான எந்த பட்டத்தையும் கருக்காக்கவும், ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாக இருக்கிறது. மனுஷனுடைய யோசனைகளையும் சிந்தைகளையும் ஆமா பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. அந்த ஒரே சக்தி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கு. பிரியமானவர்களே, ஆமா, அப்ப உண்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால், அப்ப அந்த வசனத்தை நம்ம நம்பணும், வசனத்தை பிடிச்சு கொள்ளணும். வசனத்தை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? வாயில் அறிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். அது ஒரு பட்டயம், அது சத்துருக்களை வெட்டும், பிசாசின் கிரியைகளை வெட்டும். பிரியமானவர்களே, ஆமா, உங்களுக்கு விரோதமாய் ஆமா உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமானாலும் சரி, அந்த ஆயுதத்தை நிர்மூலமாக்கி போட, ஆமா, அந்த ஆயுதத்தை ஆமா நம்ம செயலுக்கு வைக்கணும். வல்லமை ஆற்றல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வார்த்தைக்கு இருக்கு. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு நாள் நான் பேசி பார்த்தா நடக்கல அப்படி நீங்க சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்க பேசும்போது நடக்குது, ஆவின் மன்றத்தில் யுத்தம் நடக்குது. அது உங்க மாம்சத்தில் நீங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஆமா நீங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது நடக்கும். பிரியமானவர்களே, நிச்சயமாக நடக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லம் இருக்கு. பிரியமானவர்களே, அதனால ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆமா வார்த்தையாக கொடுத்து விட்டார். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வார்த்தையை நம்ம பேசும்போது, அந்த வார்த்தைகள் தியானிக்கும் போது, அந்த வார்த்தையோடு பயணம் பண்ணும்போது, அந்த வார்த்தையை நம்ம 100க்கு 100 விசுவாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான்னு சொல்லும் வார்த்தையின்படி
கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்போது செழிப்பு நம்ம மூலமாக வெளிப்படும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம் சோத்திரம். தேவன் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமா, யோவான்ல வாசிக்கிறோம். யோவான்ல என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, ஆமா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறான்னு சொல்லி நம்ம யோவான் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி இருந்தாரா? வார்த்தையாக தேவன் எப்படி இருந்தாரு? ஆமா, இயேசுவாகிய தேவன் எப்படி இருந்தாரு? வார்த்தையா தான் இருந்தாரு. ஆமா, அந்த வார்த்தையை தான் இயேசு. இயேசுவை வார்த்தை பிரிக்கவே முடியாது. இயேசுவை வசனத்தை பிரிக்கவே முடியாது. இயேசுவுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு வல்லம் இருக்கு, அதே சக்தி அதே வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாயில பேசும்போது அற்புதம் நடக்கும். பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையை பேசவே வைக்க மாட்டேங்கிறான், ஜெபிக்க வைக்கிறான். எப்படியே ஜெபிக்கிறோம், இப்படியே நம்மளுக்கு தெரியாத மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு முறையா ஜெபிக்க முடியல, வசனத்தை பேச முடியல, வசனத்தை கொஞ்ச நேரம் பேசி பார்க்கிறோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி சோர்ந்து போயிடுறோம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. ஆமா, நம்ம வசனத்திலே நம்ம அறிக்கையிடுகிறீர்கள், அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? வசனத்தை பேச பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசு வசனத்தை பேச விட மாட்டான். பிசாசு நம்மளுக்கு ஒரு நாள் நன்மை செய்ய மாட்டான். பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம எதிரே பிசாசு அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். அல்லேலூயா. ஆமா, அவன் திருட வருவான், நம்ம ஆசீர்வாதத்தை திருட வருவான். ஆமா, அவன் நம்மளுக்கு நன்மை செய்து வரமாட்டான். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. என்ன ஆசீர்வாதத்தை திருடுவான்னு கேட்டீங்கன்னா, மெயினா என்ன ஆசீர்வாதம் திருடுவான்னா, நம்ம வார்த்தை பேச விட மாட்டான். நம்ம வார்த்தையை பேசிட்டோம்னா எல்லா ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில வந்துடும். பணம் வந்துடும், செழிப்பு வந்துடும், சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். எல்லாமே கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்ம அதிக நேரம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகிறோம். அப்ப பிசாசு எங்க கை வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அன்பானவர்களே, நம்ம சர்ச்சுக்கு வர ஆராதிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ள விட மாட்டேங்கிறான், நம்ம அறிக்கையிட விட மாட்டேங்கிறான். நம்ம அதை பல மணி நேரங்கள் நம்ம கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அறிக்கையிடும் போது, ஆமா, அது என்ன ஒரு கட்டா இருந்தாலும் சரிதான், ஆமா, அது என்ன ஒரு பெரிய சூழ்ச்சியா இருந்தாலும் சரிதான், ஆமா, அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை அதை நிர்மூலமாக்கி போடும் பிரியமானவர்களே. அப்ப நம்ம பிசாசு நீங்க எதை திருடுறான்னு கேட்டீங்கன்னா, அன்பானவர்களே, ஆமா, வார்த்தையை நம்ம பேசாதபடி நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம மனசுல இருந்து திருடிட்டு போயிடுறான். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது பிரியமானவர்களே. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது, ஆமா, உங்களுக்கு ஆமா எதுல நீங்க குறைவா இருக்கீங்க, பணம் உங்களுக்கு தேவையா, பண சம்பந்தமான வார்த்தையை எடுத்து நீங்க பேசுங்க. ஆமா, சுகம் வேணுமா, சுக சம்பந்தமான வார்த்தைகள் எடுத்து 1 மணி நேரம் நீங்க பேசி பாருங்க. ஆமா, 1 மாசம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சுக அது ஒரு அலையலையாய் பெருகிறோம். ஆமா, பண தேவையே அது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சூப்பரா அருமையாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமா சந்திப்பார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் செயல்படணும்னா வார்த்தை பேசினாதான் கர்த்தர் செயல்பட முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியல, நான் ஆலயத்துக்கு வரேன், நான் அமைதியா இருப்பேன், அமைதியா போவேன்னா ஆண்டவரால் செயல்படவே முடியாது. அப்ப கர்த்தர் செயல்பட வேண்டும், கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் ஈட்டப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள், இருளின் வல்லமைகள், அசுத்த வல்லமைகள், போட்டி பொறாமை எரிச்சலின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனால பிசாசு தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் விட மாட்டான். தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிற சக்தியை, ஆற்றலை நம்ம உணர, நம்ம அதை புரிந்து கொள்ளவே விட மாட்டான். அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, ஆமா, விழித்திருங்கள். ஆமா, நீங்க நம்ம எப்போது விழிப்பா இருக்கணும் பிரியமானவர்களே. ஆமா, வேதம் சொல்லுது, ஆமா, புறாவை போல கவரற்றிருங்கள், பாம்பை போல வினாவாயிருங்கள். வேதத்தில் போட்டுருக்கு பிரியமானவர்களே. நம்ம புறாவை போல கபலற்றிருக்க வேண்டும், ஆனாலும் பிரியமானவர்களே பாம்பை போல வினாவா இருக்க வேண்டும். நம்ம வசனத்தை பேசுறதுல ஒரு வினாவா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிறதுல நம்ம உறுதியா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்படி எல்லாம் நம்ம செய்யும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளும் நம்ம நிறைவாக்கி போகிறது. கர்த்தருடைய கரத்தை நம்ம கட்டை விழிக்கிறோம், கர்த்தர் செயல்பட நம்ம இடம் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுமதிச்சாதான் எதுவுமே செய்வார். நம்ம அனுமதிச்சாதான் அவர் எதுவுமே செய்வாரை தவிர நம்ம அனுமதிக்காம அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. அதுதான் வேதத்தில் அழகா போட்டுருக்கு பிரியமானவர்களே. ஆமா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான். ஆமா, தட்டுனாதான் திறக்கப்படும். ஆண்டவரா கொட்ட மாட்டாரு, ஆண்டவரா திறக்க மாட்டாரு. ஆண்டவர் ஒரு நல்லது செய்யணும்னா கூட
நம்ம அவர்கிட்ட முதல்ல கேட்கணும். ஆமாம், ஆண்டவர் வந்து இந்த பூமியில் மனுஷகுமாரனா வாழ்ந்த காலத்தில் ஆமாம் ஒரு ஒரு குருடனை பார்ப்பாரு. பார்த்து வந்து அவன் குருடனாக தான் இருப்பான். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்பாருனா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்பாரு. அல்லேலூயா. ஆமாம், அவன் குருடன் தான். அன்னைக்கு இவர் பார்வை கொடுத்துடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பார்ப்பாருன்னா, அவன் கேட்கணும். அவன் கேட்கணும். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அவர் நம்ம அனுமதி இல்லாமல் அவர் வரணும்னு ஆசைப்பட மாட்டார். நம்ம அனுமதிச்சா மட்டும் தான் அவர் வருவார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுமதியின்றி வர துடிக்கிற ஒரே நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு மட்டும்தான். ஆமாம், நம்ம அனுமதியே இல்லாமல் வர்றதுக்கு துடிச்சிட்டு இருப்பான். நம்ம அனுமதியே இல்லாமல் அவன் உள்ள வந்து தீமை செய்துக்கு அவன் ரெடியாக இருப்பான். ஆமாம், திருட எந்த வழியாக வருவாங்க? வாசல் வழியாக வருவான்? வரமாட்டான். அவன் பேரே ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு, அவன் திருடன். திருடன் திருடவும் அழிக்கவும் வருவான என்று வேற ஒன்றுக்கு வரமாட்டான். அவன் திருடன். அவன் எங்க கேப்பு கிடைக்குமோ கேப்பு கொடுத்தவங்க வந்துடுவான். அதுதான் வேதத்தில் போட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் போட்டிருக்கு. அதில் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். எங்கே இடம் கொடுப்போம்? ஆராதனை நடத்தும் போது கூட சிஸ்டர் அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம வந்து பிசாசு நம்ம மனசுக்குள்ளே இருந்து தான் நம்மளை தாக்குறான்னு சொன்னாங்க. அது ஒரு வகையில் உண்மை. அல்லேலூயா. எங்கேருந்து தாக்குறான்? அவன் வந்து அப்படியே வானத்திலிருந்து தாக்குறானா? இல்லை. இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து தாக்குறானா? இல்லை. நம்ம மனசுக்குள்ள நம்ம சிந்தைக்குள்ள இருந்து தான் அவன் தாக்குறான். அதனால் நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன் பிரியமானவர்கள், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சிந்தை கிறிஸ்துவ சிந்தையாக மாற வேண்டும். கிறிஸ்துவ சிந்தையாக மாறணும் என்ன செய்யணும்? நம்ம சிந்தையில எப்போதும் நம்ம தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் நம்ம நிரம்பி இருக்கணும். தேவனுடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பப்படும் போது, நிரம்பி இருக்கும் போது தான் கிறிஸ்துவ சிந்தை வெளிப்படும். தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இல்லத்தை நம்ம நிரப்பலன்னு வைங்க, பிசாசு வந்து ஏதோ நிரப்பிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆமா, இந்த பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில் வெளியே தண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பாட்டில் பாருங்க எல்லாரும், தெரியுதுங்களா? இந்த பாட்டில் எல்லாரும் தெரியுதுங்களா? இந்த பாட்டில் வெளியே தண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பாட்டில் உள்ள காத்து இருக்கு. ஆனா இந்த தண்ணியெல்லாம் நிரப்பப்படும் போது காத்தெல்லாம் வெளியில் போயிருது. அல்லேலூயா. அதே போதான் பிரியமானவர்கள், நம்ம மனசு, நம்ம ஆத்துமா. அதை வேதத்தில் வாசிக்கிற, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்ப நம்ம ஆத்மா வாழ வேண்டும், ஆத்மா செழிக்க வேண்டும், ஆத்மாவில வசனத்தை நம்ம பேச வேண்டும். நம்ம ஆத்மா நம்ம சிந்தையில தேவனுடைய வார்த்தையினால் எப்போதும் நிரப்பி வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பாட்டிலுக்கு தண்ணியை கீழே ஊத்திட்டேன்னா இந்த பாட்டில் காலியா இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அந்த பாட்டிலுக்குள்ள என்ன பேரும்? காத்து பேரும். அப்ப நம்ம மனசுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லை, நாங்க யார் இருப்பா? கரெக்டா சொல்லிட்டீங்க. அதனாலதான் நம்ம எப்போதுமே நம்ம மனசை நம்ம தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பி வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் அறிக்கையிட வேண்டும். வசனம் தெரிது பெருசு இல்லைங்க. வசனம் பிசாசு கூட வசனம் தெரியுது. பிசாசு கூட வசனம் சொல்றான். ஆனா நம்மளுக்கு வசனம் தெரியுது. ஆனா அந்த வசனத்தை நம்ம வந்து அறிக்கையிட வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் தரித்திரமா வாழ்றத தேவன் விரும்பவே இல்லைங்க. ஆமா, நம்ம எப்போ செழிப்பா வாழணும். நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்ம தேவன் ராஜாதி ராஜா, நம்மளை ராஜாக்களா வச்சிருக்கிறாரு. ஆமா, நம்ம வந்து தொட்டுக்கோ தொடச்சுக்கோ வாழ்றதுக்கு தேவன் விரும்பல. அதுக்காக அவரது தம்முடைய ரத்தத்தை சிந்தல. ஆமா, நமக்காக வந்து அவர் வந்து யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்ம சந்தோஷமா வாழ, சௌக்கியமா வாழ, ஆனந்தமாய் வாழ எல்லா நன்மைகளும் தந்து விட்டார். நாம் அனுப்பிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் தந்து விட்டார். அல்லேலூயா. ஆமா, தரப்போறாருல, தந்துட்டாரு. இப்ப நம்ம என்னச்சுன்னா அதை நம்பணும். ஆமா, நம்பணும், அதை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தைகளை எடுக்கணும், அந்த வார்த்தைகளை எடுத்து தியானிக்கணும். ஒரு வசனமா தான் சரிதான். நம்ம வந்து அந்த வசனம் புரியுற வரைக்கும், நம்ம ஆவினால் நிரப்பப்படுற வரைக்கும் அந்த வசனத்தையே பேசணும். பேசும்போது அந்த வசனத்திற்குள்ள வல்லமை நம்மளை வளமாக்கும். பிரியமானவர்களே, ஆமா, கர்த்தருக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ, கர்த்தருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ, அதே வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்குது. அதை ஒருபோது மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நம்புகிறவனா செழிப்பான் வேதத்தில் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவனும் செழிப்பான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டும். ஆமா, அப்போது ஆமா பெரிய காரியங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 8:9. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வசனம் ஒரு அருமையான வசனங்க. ஆமா, லட்டு மாதிரி வசனம். இந்த வசனம் வந்து அப்படியே இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்துடைய
அந்த உண்மை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வசனம் வந்து நம்மளுக்கு வந்து அல்வா துண்டுமா இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அல்வா எல்லாருக்கும் பிடிக்கும்லாங்க. அல்வா துண்டு அப்படியே ஆசையாக அப்படியே சாப்பிடுக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் இந்த வசனம் வந்து ஒரு அல்வா துண்டு மாதிரி இருக்குது. இல்லை என்ன போட்டுன்னு கேட்டிங்கன்னா, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலால் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமாம், இதோட இந்த வசனத்தை நான் வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியாமல் நான் சொல்ல விரும்புகிற பிரியமானவர்களே, இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன் இப்போ வந்து என்னை பார்த்து ஒரு 10 பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, தம்பி நீங்கள் நல்லாவே இல்லை தம்பி, உங்கள் மூக்கு ரொம்ப சப்பி போயிருக்கு தம்பி, நீங்கள் ஒரு சப்ப மூக்குன்னு என்ன சொல்கிறாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது அப்படி என்ன சொல்லுவாங்க, இந்த பசங்களாம் நம்ம மூக்கு நல்லா தான் இருக்கும், நம்மளை வெறுப்பேற்றுட்டே சொல்லுவாங்க, டேய் நீ சப்ப மூக்காடா அப்படிம்பாங்க. நம்ம நல்லா தான் இருப்போம், முடியலாம் நல்லா தான் இருக்குது, டேய் உனக்கு போய் வழக்கு விழுந்துட்டா நீங்கள் வழுக்கேண்டா அப்படிம்பாங்க. அப்போ அவன் சொல்லிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வரும். சப்ப மூக்குன்னு சொன்னால் கோவம் வரும். அப்படி இந்த ஸ்கூலில் நண்பர்கள் நம்ம பிடிக்காதவங்க நம்மளை எரிச்சல் ஊட்டணும், நம்ம கோவம் ஊட்டணும்னா இந்த மாதிரி நம்மளை சொல்லுவாங்க, டேய் நீ கருப்பாக இருக்காடா, நீ கருப்பேண்டா தூரப்போடா அப்படிம்பாங்க. ஆனால் வேதத்தில் போட்டிருக்கு பிரியமானவர்களே, ஆமாம் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ நான் நல்லா கவனிங்க, என்னை பார்த்து ஒரு 100 பேர் நீ கருப்பேண்டா கருப்பாக இருக்காடா போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க சொல்கிறத நினச்சிட்டு நான் அழுதுட்டு இருக்கணுமா, இல்லை என் வேதத்தில் என்ன குறித்து போட்டிருக்குது, கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்கிறன்னு போட்டிருக்கு, அது சந்தோஷப்படணுமா? அப்ப சந்தோஷப்படுவதும் கவலைப்படுவது யார் கையில் இருக்குது? ஆமா, பிசாசுவும் கிரியச்சிவா, இயேசுவும் கிரியச்சிவாரு. ஆமா, அந்த நம்ம உணர்ச்சியை வந்து நம்ம தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அல்லேலூயா. நம்ம உணர்ச்சி பிசாசு கையில் கொடுத்துடக்கூடாது. ஆமா, அதனால வந்து சிலருக்கு தெரிஞ்சு நம்மளை குறை சொல்லுவாங்க, சிலவங்க தெரியாம கூட சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட அடிச்சாங்க, தாடிமொழி பிடிச்சி இழுத்தாங்க, காரி துப்பினாங்க, அவரை சிலுவையில் தூக்கி அரைஞ்சாங்க. ஆனால் ஏசப்பா அழகா சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது. சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா வசனம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இருக்க சொல்லுங்க, இவர்கள் செய்வது. உங்களுக்கு விரோதமா உங்களை யாரு உங்களை வந்து வசப்படுறாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, ஒரு தெரிஞ்சு கூட சொல்லுவாங்க, இல்லை தெரியாம கூட சொல்லலாம். நீங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடணும். என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், இயேசுவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. அல்லேலூயா. இல்ல என்ன பார்த்து கருப்பேன்னு சொல்லிட்டான், நான் இப்படி விடுவேன், எங்க வீட்டில் போய் எங்க அப்பா கூட்டு வர போறேன், எங்க சித்தப்பா கூட்டு வர போறேன், பாத்திரம் 2ல் 1, என் பேரு ராஜா சிங், எனக்கு ஒரு படையே இருக்குடா, என்ன கருப்பேன்னு சொல்லிட்டியா பாத்திரம்டான்னு நான் வம்பு பண்றேன்னா நான் சிக்கிக்கிடுவேன். ஆமா, பிசாசு இப்படி தான் யாரையாவது தூண்டி விட்டுருவான், எங்கேயாவது கிள்ளி விட்டுருவான், யாரையாவது நுள்ளி விட்டுருவான். அவன் சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு சும்மா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. அதனால வந்து நம்ம வந்து மனிதர்கள் மேல நம்ம கோச்சிக்க கூடாது. ஆமா, அம்பாக மனிதர்களை பிசாசு தான் பயன்படுத்துறான். அப்ப நம்ம அந்த அம்புட்ட போய் கோவப்படக்கூடாது. அப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து தெளிவா இருக்கணும், தெளிந்து புத்தியுள்ளா இருக்கணும். வேதத்தில் போட்டிருக்கு. வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நமக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த ஒரு இதுலையுமே சிக்கிடக்கூடாது, தேவையில்லாதல போய் நம்ம வந்து மாட்டிடக்கூடாது. பிரியமானவர்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம அப்படி கிடையவே கிடையாது. அப்ப நான் யாருன்னு எனக்கு தெரியணும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நாம் யாரு என்று பிசாசுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமா, இப்போ வந்து இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறேன். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவி இருக்கிற கர்த்தராலே அந்த சாயல தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபாய் மாவா என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற பார்த்தீங்களா, இது நம்ம கிடையாது. எல்லாரும் நல்லா கவனிங்க, நம்ம இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா இது கிடையாது. நான் யாருன்னு நான் எங்கே பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் யாருன்னு எங்கே பார்க்கணும்னா பைபிளில் போய் பார்க்கணும். பைபிளில் என்ன போட்டிருக்கோ அதுதான் நான். அல்லேலூயா. ஆமா, என்ன சப்ப முக்கேன் அப்படின்னு சொன்னதுக்காக நான் சப்பக்கு முக்கம் கிடையாது. எனக்கு கோபம் வரும், என் உணர்ச்சி தூண்டி விடுறாங்க, என்னை பாவம் செய்ய வைக்கிறாங்க, என்னை கோபப்படுத்துறாங்க. நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம, கர்த்தர் சமூகத்துக்கு காத்திருந்து ஜெபிக்காம, கர்த்தர் நன்மைகளை அனுபவிக்காதபடி உங்களோட சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனைக்குள்ள என்ன கொண்டு தள்ளுறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அப்போ நான் புத்திசாலியாக நடக்கணும், நான் புத்திமானா நடந்து கொள்ளணும். வேதம் சொல்லி என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஆமா, என்னத்தையும் சம்பாதிக்க விட்டு தப்பு இல்லை, ஆனா புத்தியை சம்பாதித்துக்கொள். கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவியும் புத்தியும் வரும். கர்த்தர் நீதிமானுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய்யான ஞானம் கர்த்தர் நீதிமானாகிய நமக்காக வைத்திருக்கிறார். யார் நீதிமான்கள்? நீங்கள் நானும் தான் நீதிமான்கள்.
ஆமா, நீதிமான்களை வேற யார் நீதிமான் நினைக்கிறாதீங்க. நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாவமானார். அவர் சிலுவையில் பாவமானபடினால் நீங்கள் நான் நீதிமான்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வைத்திருக்க அந்த மெய் ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப என்ன சப்ப முக்கியன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் அதிலேயே நான் இருந்துடக்கூடாது, நான் கவலைப்படக்கூடாது. நான் என் வீட்டில் ஒரு கண்ணாடி உண்டு, அவன் அந்த கண்ணாடியிலேருந்து என்னை பார்க்கணும். என் கண்ணாடியில் நான் பார்க்கும்போது என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, என்ன விரோதமாக பேசுனவங்க என்ன சப்ப மூக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது என் மூக்கு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, 2 ஓட்டை இருக்குது, நல்லா சுவாசிக்கிறேன். என் மூக்கு இருக்கிற இடத்துல இருக்குது. இந்த மூக்கு இங்கே இல்லாமல் இங்கே இருந்தால் கரெக்டு, தப்புன்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பார்க்கணும், ரைட்டு, அப்போ நம்ம மூக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ அவன் சப்ப மூக்குன்னு சொன்னது அவன் சும்மா சொல்லியிருக்கான். நம்ம அதை பிசாசு சொல்கிற பொய்யை நம்பிக்கிட்டு, பிசாசு பொய்யனுக்கு ஆமாம் அவன் பொய் தான் சொல்லுவான். அப்போ அதை நம்பி நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம காலத்தை நேரத்தை சமயத்தையும் வீண் பண்ணக்கூடாது பிரியமானவர்களே. காலங்கள் பொல்லாதவைகள் இருக்கிறதால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய நேரம், உங்களுடைய சமயம் எல்லாம் வந்து கர்த்தரோடு ஐக்கியப்படுறதுல, வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறது, தியானிக்கிறதுல அதெல்லாம் நம்ம நேரம் போனோம். இப்போ 2-3 பிரச்சனை வந்துட்டுன்னு வைங்க, ஜெபிக்க முடியாது. யாரோ சொல்றதை நம்ம கேட்டுட்டுன்னு வைங்களாம், கர்த்தரை நம்ம வளர முடியாது, நம்ம அடுத்த லெவல் போக முடியாது. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காம வாக்குவாதத்திலே வம்புலியை நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம் பிரியமானவர்களே. ஆமா, அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ என்ன அப்படி சொல்றாங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா கண்ணாடியில் போய் பார்க்கணும். எங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்கு. நான் கண்ணாடியில் பார்க்கும்போது என் மூக்கு நல்லா இருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும், ரைட் ஓகேன்னு நான் வந்துடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க நம்ம இருக்கக்கூடாது. அதே போல வேத வசனம் வந்து ஒரு கண்ணாடிக்கு ஒப்பா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, வேதத்தில் என்ன போட்டிருக்கு, என் ரூபவதியேன்னு போட்டிருக்கு. கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என் ரூபவதியேன்னு உங்களை பார்த்து கூப்பிடுறாரு. அப்ப நீங்க ரூபவதி, நீங்க அழகுள்ள பெண்கள் வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தர் உங்களை வர்ணிக்கிறாரு, நீங்க அதை தான் பார்க்கணும். யாரோ வந்து நீங்க கருப்பா இருக்கா, நீ அழகு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். காக்கைக்கும் நம்ம தன் குஞ்சு பொன் குஞ்சா, காக்கைக்கே தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சா இருந்தா கழுகு கதல் குஞ்சு எப்படி இருக்கும்? நம்முடைய கர்த்தர் காக்கா இல்ல, அவர் கழுகுக்கு மேலானவர். ஆமா, நம்மள கழுகு குஞ்சுகள். அல்லேலூயா. அதனால வந்து நம்ம மனசை வந்து திசை திருப்பதற்காக, ஆமா வந்து நம்முடைய மனசை வந்து வேற பக்கம் டியூன் பண்றதுக்காக, நம்முடைய திசை திருப்பதற்காக நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராதபடி, வசனத்தில் வளராதபடி, தேவனுடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படாதபடிக்கு பிசாசு பல வகையில் தந்திரம் பண்ணுவான். ஆமா, பிசாசு தந்திரம் பண்ணுவான். அந்த தந்திரத்தை இடம் கொடுக்கவே கூடாது பிரியமானவர்களே. ஆனாலும் தேவனுடைய இந்த வசனத்தை என்ன போட்டிருக்கு அதுதான் உண்மை. ஆண்டவர் பார்த்து சொல்ற ரூபவதியன்னு சொல்றாரு. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். இப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க கர்த்தருக்குள் இருக்கிற அந்த வசனத்துக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும். அல்லேலூயா. அப்ப வசனத்தை தான் நம்பணும். கரெக்ட். அல்லேலூயா. ஆமா, அப்ப வந்து கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வசனம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து நீதிமான் சொல்லுது. ரோட்டில் 4 பேர் சொல்லுவாங்க, என்னப்பா நீ நீதிமான், நீ என்ன நீதிமான், என்ன நீதி செஞ்சுட்டா, உன்னை என்ன நீதி இருக்குன்னு நம்ம கேட்பாங்க. நீ அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது கிறிஸ்தவங்கன்னா அவங்க எடுத்ததுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறிய, நீ எல்லாம் இயேசுநாதரை ஆராதிக்கிறிய, நீ எல்லாம் ஏசப்பா பிள்ளையா, நீ எல்லாம் பைபிளை தூக்குறியான்னு நம்ம மனசை வந்து அவங்க வந்து மட்டுப்படுத்துவாங்க, மனசை திசை திருப்புவாங்க. அவங்க பேசிட்டாங்கிறதுக்காக நம்ம அதில் நின்றக்கூடாது. அப்ப அவங்க சொல்றத நம்ம கேட்கக்கூடாது. அவங்க சொல்றதை கேட்கணுமா, தேவனுடைய வார்த்தை சொல்றதை கேட்கணுமா? சூப்பர், அழகா சொல்ல. நம்ம தேவனுடைய நீதியாகும்படி பாவ மரியாதை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பாவமானார். இயேசு கிறிஸ்து சிலுவையில பாவமானது உண்மைனா நம்ம நீதிமான இருக்கிறது உண்மை. ஆமா, அந்த சத்தியத்தை புரியதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்திட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். பிசாசு விட மாட்டான். அவனும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அவனும் ஒரு சைடு வந்து எதையாவது தொந்தரவு போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. அவரும் நம்மளுக்கு பலமான கிருபை அபிஷேகத்தை தந்துட்டே இருப்பாரு. அப்புறம் அந்த வார்த்தைகளை நம்ம பேசி தான் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை பேசி அந்த பூமியில் நம்ம ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பேசி தான் நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை பேசிதான் நாம் சாத்தானுடைய கிரியைகளை பிரியமானவர்களே அழிக்க முடியும். பிரியமானவர்களே, வசனம் பேச தெரிஞ்சுட்டேன்னு வைங்க. ஆமா, அதான் சொல்லுவாங்களே, மதுரைக்கு வழி வாயிலம்பாங்க. ஆமா, வாய் உள்ள போல எங்க பொழைச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எப்போதும் பேச படிச்சிட்டீங்கன்னா நீங்க பொழைச்சிருவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க செழித்திருப்பீங்க. உங்க வெற்றியை, உங்க வளர்ச்சியை எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம வளர்ச்சி இல்லைன்னா போதுமானவள் என்ன பேசல.
நம்ம போதுமான அளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற அந்த சக்தியை, அந்த அபிஷேகத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு எடுத்துக்கொள்ளல பிரியமானவர்களே. அதனால பிரியமானவர்களே, ஆமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். டைம் கொடுத்து அதை பேசணும். அந்த வார்த்தையினால் நம்ம மனசை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கணும். ஆமா, அதனால கர்த்தருடைய மகிமை கண்ணாலில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலை தானே வேதத்தை வாசிக்கிறோம். நம்ம சாயல் என்னங்கிறது நம்ம உலக மனுஷனை போய் கேட்டாலும் சொல்ல மாட்டான். நம்ம வேற யாரோ நம்மளை பாராட்டணும்னு நினைக்க, யாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க. யாரை பாராட்டணும்னு நினைக்கவும் கூடாது. அப்போ இயேசு என்ன சொல்றாரு, வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்றாரு, அது தேவனுடைய அந்த வார்த்தையை நம்ம அதை எடுக்கும் போது, அதை பார்க்கும்போது தான் நம்ம சாயல் என்னதென்று தெரியுது. ஆமா, நம்ம சாயலை எங்க பார்க்கணும்? நம்ம வேதத்தில் நம்ம சாயலை பார்க்காம ஏதோ யாரோ ஒரு அக்கா, எந்த ஒரு அக்கா சொல்லிட்டாங்க, அந்த அக்கா சொல்ற வார்த்தையில போய் நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறோம். எந்த அக்கா சொல்றதை ஒப்பிடக்கூடாது. ஆமா, உலகத்தில் அப்படி இப்படி தான் பேசுவாங்க. நம்ம சாயல் என்ன, நம்ம முகம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு, நம்ம எங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் பார்க்க வேண்டும். ஆமா, வசனத்துல தான் பார்க்க வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுது அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. வசனம் தான் உண்மை. வசனம் தான் சத்தியம். பொய் மாறி உண்மை மாறிடும், சத்தியம் என்னைக்குமே மாறாது. அல்லேலூயா. ஆமா, வானம் பூமி ஒளிந்து போனாலும், ஆமா, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்து இருக்கிற ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. வானம் பூமி கூட ஒளிஞ்சினா கூட கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் கணம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரே அவர் வார்த்தைக்கு அவர் கணம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் கணம் பண்ண அந்த வார்த்தையை நம்ம எப்படி கணம் பண்ணணும்? ஆமா, அதனால பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, ஒரே ஒரு கதை சொல்ல விரும்புறேன். கதை கேட்க ஆசையா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டுமா? நான் ஒரு கதை சொல்றேன். நம்ம ஊர் பக்கத்தில், திருச்செங்கோடு பக்கத்தில் ஒரு உண்மை சம்பவம். அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏற்காட்டில் ஒரு எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சின்ன வயசுலேயே அங்கே போயிட்டார். மேரேஜ் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு சின்ன இடத்த வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி அந்த எஸ்டேட்லேயே அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஏதோ ஒரு டைம் அவர் தம்பியை பார்க்கறதுக்கு திருச்செங்கோடு வருவார். தம்பி திருச்செங்கோடில் பார்த்துட்டு மறுபடியும் போயிடுவார். அவங்க அண்ணனுக்கும் குழந்தை பிறந்துச்சு, தம்பிக்கும் குழந்தை பிறந்துச்சு. அண்ணன் பிள்ளைங்க எல்லாருமே ஏற்காட்டிலே செட்டில் ஆகினாலும் அங்கேயே படிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. தம்பி திருச்செங்கோட்டிலே செட்டில் ஆகி திருச்செங்கோட்டிலே இங்கேயே இருந்துட்டார். ஏதோ ஒரு நோம்பிக்கு ஒரு விசேஷத்துக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, உடனே போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னா தம்பி இருந்தார். அந்த தம்பி அந்த வீட்டில் குடியிருந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த வீட்டை அவரே ஆளுக்கு செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அந்த வீடு அவங்க அப்பா சொத்து. அப்பா சொத்து அப்படின்னா அப்பா சொத்து யாருக்கு உண்டு? சிஸ்டர் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அப்பா சொத்து பிள்ளைக்கு தான். இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ 2 பிள்ளைக்கும் உண்டு, அப்படி தானே? கரெக்டு தானுங்களா? இப்போ இந்த தம்பி ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களாம் பெருசாகிட்டாங்க. அண்ணன் கூப்பிட்டு பேசுகிறாரு, அண்ணா இந்த வீடு அப்பா சொத்து, உங்களுக்கும் பாதி பங்கு இருக்குது, எனக்கும் பாதி பங்கு இருக்குது. நீங்கள் தான் ஏற்காட்டில் செட்டில் ஆகிட்டீங்க, நீங்கள் தான் அங்கே நல்லா தான் வாழ்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு நாள் தான் வாரீங்கன்னா இந்த வீடு எனக்கு எனக்கே கொடுத்துருங்க, எனக்கும் பிள்ளை குட்டியெல்லாம் வந்துருச்சு, உங்கள் பங்குக்கு எவ்வளோ காசு கேட்குறீங்க, பாதி பணம் நான் கொடுத்துட்றேன். இப்போ 10 லட்ச ரூபா வீடுனா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும், அப்படி தானேங்க? வீடு மதிப்பு 10 லட்சம். இப்போ பதில் சொல்லுங்க. வீடு மதிப்பு 10 லட்சம், அது 2 பங்கை வச்சா எவ்வளவுங்க? 5 லட்ச ரூபா. இப்போ அந்த தம்பி பார்க்குறாரு, அண்ணனுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்து அண்ணனை ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. அப்படி பட்சத்தில் அண்ணனை கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ அண்ணனும் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு கேட்டிங்கன்னா, சரி தம்பி சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, 10 லட்ச ரூபா மதிப்பு, நம்ம பங்கு ஒரு 5 லட்ச ரூபா தராங்க, சரி அதை வாங்கிடலாம், சரி நம்ம தம்பி தானே, அவனும் பிள்ளை குட்டியோட அவனும் குடும்பம் பெருசாகிட்டு நல்லா இருக்கட்டும், நம்ம தான் ஏற்காட்டில் செட்டில் ஆகிட்டோம், நம்ம அங்கே ஒரு சின்ன பூமியை ஒரு பிளாட்டை வாங்கிக்கிட்டு நம்ம அங்கே செட்டில் ஆகிடலாம்னு இவர் முடிவு பண்ணுறாரு. இப்படியே போயிட்டுருக்குது. வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது. யதார்த்தமாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்ணனுடைய மகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த ஈசி போட்டு பார்க்குறாரு. ஈஸினா உங்களுக்கு தெரியும், வில்லங்க சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த ஈசி போட்டு பார்க்கும்போது அந்த வீடு யார் பேருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 பையனுடைய தகப்பனார் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த தகப்பனார் இந்த அண்ணன் பேருக்கே கரைமி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப யாருக்கு சொந்தம்? அண்ணனுக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லேலூயா. கரை யார் பேர்ல இருக்குது? அண்ணன் பேர்ல இருக்கு. ஆனா முதல்ல அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு? 2 பேருக்கும் பொதுவான அப்பா சொத்து, 2 பேருக்கும் பொதுவானதுதான்,
அப்போ வந்து 10 லட்ச ரூபா மதிப்பு இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒதுங்கிடலாம் நினச்சாரு. இப்போ ஈசி போட்டு பார்த்ததில் ஆமாம் அந்த 2 சகோதரருடைய தகப்பனார் தன்னுடைய மூத்த பையன் பேருக்கு அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. இது யாருக்குமே தெரியல. இப்போ ஈசி போட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது இடம் யாருக்கு இடம் யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு மட்டும்தான் சொந்தம். இப்போ அண்ணன் வாராரு, தம்பி இந்த இடம் வந்து 2 பேருக்கு பொதுவான சொத்து இல்லை தம்பி, அப்பா நான் மூத்த மகன் சொல்லி எனக்குண்டு இந்த இடத்த எழுதி வச்சிருக்கிறாரு, இதோட ஈசி நீ பாரு அப்படின்னு ஒன்று தம்பிக்கு சண்டை வந்துருச்சு. அண்ணனுக்கு தம்பி பயங்கர சண்டை வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. டாய் நீ எப்படி இப்படி சொல்றது, அதெல்லாம் நான் விட மாட்டேன், இத்தனை வருஷமா நான் இங்கே இருக்கிறேன், நீ தான் ஏற்காடு பேட்டிய, நீ தான் எஸ்டேட் பேட்டிய, உனக்கு என்னடா இவ்வளவு திமிரு பேச்சு, நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறேன், வீட்டு வரி என் பேரில் போட்டிருக்கேன், இந்த வீட்டு ஆளுக்கு செஞ்சுட்டு இருக்கேன், வீட்டு இருக்க 10 தென்னை மரம் எனக்கு, அந்த வலது பக்கம் இருக்கிற 15 முருங்கை மரம் எனக்கு, நான் தண்ணி பாய்ப்பேனா, நான் தோட்டம் வைப்பேனா, நீங்க காய் காய்க்குமா, நீ இன்னைக்கு வந்து பழம் சாப்பிட வந்துருவியா, பார்த்துருவாண்டா அண்ணன் பாக்குறேன், இல்லைன்னா இப்ப நடக்கிறத வேற 2 அப்படின்ட்டு கையை கால 2 பேருக்கும் சண்டை பயங்கரமா வருது. தம்பி சும்மா வானதுக்கு பூமிக்கு குதிக்கிறாரு. இப்போ அந்த அண்ணன் இப்போ இப்படி தைரியமா இருக்காரு கேட்டீங்கன்னா, நீ மனசுல நினைக்கிறட்டே நீ எவ்வளவு குதிடா பார்த்துடலாம்டா, நீ என்னமோ பண்ணுடா, நான் பயப்படவே மாட்டேன். காரணம் இடம் என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, அப்பா என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க, ஈசி போட்டு பார்த்தா என் பேர் வருது, நான் சட்டப்படி சந்திப்பேன். அதாவது மடியில பணம் இல்லை, வழியில பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் தப்பு இல்லாத மனுஷன் வந்து என்னைக்குமே ரொம்ப அப்படியே நேர கூட தழும்பாத மாதிரி கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார். இந்த தப்பு செஞ்சவங்க குச்சம் செஞ்ச நெஞ்சு குறுக்குறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தப்பு உள்ளவங்க தான் அப்படியே தூக்கிடுவேன், இப்பவுமே வச்சிருவேன், இப்பவே உன்னை பொழந்துருவேன், நான் யார் தெரியுமா அப்படி இப்படி ரொம்ப பேசுவாங்க. ஆனா அதே போல தான் பிசாசு என்ன பேசுவாங்க கேட்டீங்கன்னா, டாய் உன்னை வாழ விட மாட்டேன்டா, உன்னை அழிச்சிருவேன்டா, உன்னை வளர விட மாட்டேன், நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், நீ வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது, நீ ஒரு செழிப்பான பிள்ளை கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது, தேவனுடைய சாயம் உனக்கு கிடையாது, தேவனுடைய ரூபம் உனக்கு கிடையாது, நீ அந்த பூமியில வாழ முடியாது, உனக்கு வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, உன்னால உனக்கு பேச தெரியுமா, இல்ல உன்னால வந்து ஏதாவது ஒரு அதிகாரியை பார்க்க தெரியுமா, இல்ல ஒரு ஒரு 2000 பேர் சம்பாதிக்க தெரியுமா, எதுவுமே நீ கையாள தெரியாதவன் தான் பிசாசு பேசுவான். அல்லேலூயா. அப்ப பிசாசு சொல்றதை கேட்டுட்டு பயந்துட்டு நம்ம கேட்டா பயம் தான் வரும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், பிசாசு சொல்றதை நம்ம காதுல போடக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுது, பத்திரம் யாரு பேர்ல இருக்கு, ஈஸ்ல யாரு பேர் வருது, வேதம் என்ன சொல்லுது, அண்ணன் கம்பீரமா தைரியமா போல நிற்கணும். அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்மளுக்கு பயப்படும் போதெல்லாம், நம்மளை பயமுறுத்தும் போதெல்லாம் நம்ம எதை பார்க்க வேண்டும், பத்திரத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பத்திரம் எது, பைபிள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான், அதுதான் நம்ம பத்திரம். அல்லேலூயா. ஆமா. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, அதுதான் நம்ம பத்திரம். அல்லேலூயா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அதுதான் நம்ம பத்திரம். நம்ம பத்திரத்தை அப்பப்ப வாசிக்கணும். அல்லேலூயா. சிலவங்க இடம் வாங்கிடுவாங்க, கரையும் பண்ணிடுவாங்க, பத்திரத்தை கூட பாதுகாப்பா வைக்க மாட்டாங்க, அது பேரே பத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, பேரே பத்திரம். 5 லட்சம் போட்டு இடத்த வாங்கிடுவாங்க, கரையும் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு ஃபைல் போட்டு ஒரு பீரோக்கை வைக்க மாட்டாங்க, அதை கொண்டு எங்கேயோ கொண்டு கரவாட்டு பானைகளையோ அரிசி பானைகளை கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அது அப்படிலாம் வைக்கக்கூடாது, அது பத்திரம். நம்ம பிரச்சனை வரும்போது, ஆமாம், நமக்கும் பக்கத்து இடத்துக்காரங்களுக்கு பிரச்சனை வரும்போது, நமக்கும் பிசாசுக்கு பிரச்சனை வரும்போது, ஆமாம், நமக்கும் ஆமாம் சத்துருக்கு போராட்டம் வரும்போது இந்த பத்திரத்தை படிக்க வேண்டும், இந்த உயிலை படிக்க வேண்டும், இந்த உயிலை அறிக்கையிட வேண்டும். இந்த உயிலை படிக்கும் போது தைரியம் வரும். அல்லேலூயா. ஆமா. தம்பி எவ்வளவு தூரம் குதிச்சான, வானத்துக்கு பூமி குதிச்சான, என்ன பண்ண முடியுங்க, வாய்மையே வெல்லும். அல்லேலூயா. ஆமா. பத்திரமே இருக்கு. அப்படிங்கும்போது கடைசியில் இந்த அண்ணன் வந்து, ரைட்டு தம்பி, நீ வந்து என்னையே அழிக்க துணிஞ்சிட்டா, ரைட்டு பரவாயில்ல, நான் வந்து நீ என்னையே அழிக்க துணியும் போது, ஆமா நான் எதற்கும் துணிந்தவன்னு சொன்ன மாதிரி அவர் சட்டத்தின்படி, ஆமா, அந்த ஒரு வில்லேஜ் விவோவை பார்த்து, தாசில்தாரை பார்த்து, அந்த முழு சொத்தையும், ஆமா, போலீஸுடைய அனுமதியோடு கூட, ஆமா, அவர் வந்து அதை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். தம்பியை வீட்டை விட்டு விரட்டி விட்டார். அல்லேலூயா. ஆமா. அதே போல நீங்க தான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நம்ம தான் இன்னைக்கு நல்லா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பிசாசு நம்ம மைண்ட்ல என்ன பண்ணிட்டான்னு வச்சிங்கன்னா, ஏதோ போதங்க, ஏதோ வாழ்ந்தாய போதங்க, இருந்தா போதங்க, ஏதோ கூல கஞ்சி குடிச்சா போதங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு மனநலமைகள் நம்ம தள்ளிட்டோம் பிரியமானவர்களே. ஆமா. வசனம் சொல்றது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் இருந்தும் நாம் ஐஸ்வரியவான்களாய் மாறும்படிக்கு நமக்காக சிலுவையில் தரித்திரமானார். நம்ம பத்திரம் என்ன,
நாம் ஐஸ்வர்யவான்களாய் வாழும்படி, நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்கள் இந்த பூமியில வாழும்படி இயேசு இந்த பூமியில தரித்திரராய் தொங்கினார். நம்ம தரித்திரத்தை, நம்ம சாபத்தை, பாவத்தை மட்டும் இல்ல, நம்ம வறுமையும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். பிரியமானவர்களே, இந்த பத்திரத்தை நம்ம படிச்சு பார்க்கணும். அப்பப்போ இந்த பத்திரத்தை நம்ம அறிக்கையிடும் போதுதான் ஆமா நம்முடைய மனது மாறும். பிரியமானவர்களே, மனது மாறும், ஒரு தைரியம் வரும். அப்போ இந்த தைரியம் வரும்போது, இந்த மனசு புதிதாக்க போதுதான் ஆமா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மடை திறந்த வெள்ளம் போல கடந்து வரும். பிரியமானவர்களே, ஜீவ நதியாய் பொழிந்தரும். பிரியமானவர்களே, அப்ப ஜீவ நதி பொழிந்தருள வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மடை திறந்த வெள்ளம் போல வர வேண்டும் என்றால் பத்திரத்தை படிக்கணும். பத்திரத்தை படிக்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இப்போ ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னேன், 2 கொரிந்தியர் 8:9 இருக்குது. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன் தான். வானத்தையும் படைத்த கடவுள் தான் அவரு. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் எதுக்கு சிலுவையில் தரித்திரமானாரு? சூப்பர் சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. இதை வீட்டில் போய் ஒரு 100 டைம் சொல்லுங்க. நான் ஐஸ்வர்யவானாய் வாழும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா தரித்திரத்தை சுமந்து தீர்த்து விட்டாரு. நான் அந்த பூமியில தரித்திரமா வாழ தேவையில்லை. தரித்திரத்தை நான் தொடாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த தம்பி கிட்ட அந்த அண்ணன் எப்படி சட்டத்தின்படி மோதினார் பார்த்தீங்களா? அது சட்டத்தின்படி மோதணும். சும்மா போ பிசாச, வா பிசாசனா அது போவாது, வராது, போடான்னு போயிடும். போடா அப்படி போயிடும். அந்த அண்ணன் அந்த தம்பிக்கிட்ட ஃபைட் பண்ணும்போது அண்ணன் தம்பிகிட்ட உன்னை இப்போ வச்சிருவேடா, தூக்கிடுவேடா, நான் உன்னை போ அப்படி இப்படி உன்னை ஆளே அட்ரஸ்லாம் ஆக்கிறோன்னு சொல்லும்போது அண்ணன் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாரு. அதே போல நம்ம பிசாசு கிட்ட, பிசாசு அப்படிதான் சொல்லுவான், உன்னை உள்ள நல்லாம ஆக்கிடுவேன், உன்னால ஒன்றும் முடியாது, நீ செத்து போ, அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவான். அவன்கிட்ட சட்டத்தின்படி யுத்தம் பண்ண, யார்கிட்ட என்ன பேசுறா, நான் யாரு, என் பத்திரம் என்ன, என் தலையெழுத்து என்ன, பத்திரம் என் கையில இருக்கு, என் ஜாதகம் என் கையில இருக்கு, என் ஜாதகத்தை நான் படிப்பேன். நான் ஐஸ்வர்யவனாய் வாழும்படிக்கு, இந்த பூமியில் நான் செலுத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக சிலுவையில தரித்திரமானது உண்மை. தரித்திரமானது உண்மை என்றால் நான் ஐஸ்வர்யவனாக்கப்படுவது உண்மை, நான் செலுத்திருப்பது உண்மை, நான் செலுத்திருப்பேன் அப்படி சொல்ல மனசை புதிதாக்கணும். பிரியமானவர்களே, இப்படி பேசும்போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த தம்பிக்காரி விலகி போன மாதிரி, போலீஸ் எல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வார்த்தை நீங்க பேசும்போது தேவதூதர் உங்களுக்கு சப்போர்ட் வந்துருவாங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நடக்கிறது போல நடக்கட்டுங்க, விதி போல வாழ்றேங்க அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னு அர்த்தம்னா, பிசாசு என்னமே செஞ்சுட்டு போறாங்க, நான் கம்முன்னு இருப்பேன்னு அர்த்தம். பிசாசு எதுவும் செஞ்சுட்டு போறதுக்கு விடக்கூடாது. பிசாசு ஆசீர்வாதத்தை நம்ம அவ்வளோ ஈஸியா நம்ம சுதந்திரிக்க விட மாட்டான். அவன் தடை பண்ணுவான். அந்த தடையை உடைக்க தெரியணும். தடை, அதை உடை. எப்படி உடைக்கணும்? வசனத்தினால உடைக்கணும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையினால் உடைக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம உடைக்கும் போது ஆமா மடை திறந்த வெள்ளம் போல ஆசீர்வாதங்கள் வரும். ஆமா, ஐஸ்வர்யங்கள் வரும், பணம் நம்மளை தேடி வரும், பேர் புகழ் நம்மளை தேடி வரும், நம்மளுக்கு தேவையான எல்லா நன்மைகள் நம்ம தேடி வரும். பிரியமானவர்களே, அதனால பிரியமானவர்களே, ஆமா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆமா தரித்திரமானார். ஆமா, தரித்திரமானார். ஐஸ்வர்யமுள்ள தேவன் அவர். அவர் வானத்தையும் பூமியை படைத்தவர். உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார சாமி இயேசு சாமி. அந்த இயேசு சாமி ஒரு துணி கூட இல்லாம, ஒட்டு துணி கூட இல்லாம சிலுவையில் தொங்கினார். எதுக்காக தொங்கினார்? அவருக்காக தொங்கினாரா? இல்லை, உங்களுக்காக எனக்காக தொங்கினார். இந்த பூமியில் நீங்க ராஜா போல வாழ வேண்டும். நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல சொன்ன வார்த்தையின்படி, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொன்ன வார்த்தையின்படி, ஆமா நீதிமானுடைய வழி வாய்க்கும், நீதிமானுடைய பாதை ராஜா பாதை. நம்ம ராஜா போல வாழவதற்காக இயேசு தரித்திரமானார். நீங்க அதை நீங்க விசுவாசிங்க. இயேசு செஞ்சு முடிச்சதை விசுவாசிங்க. ஆமா, வசனத்தை விசுவாசிங்க. இந்த வார்த்தைகளை அதிகமாக பேசும்போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தைரியம் வரும். ஆமா, நம்ம மனசுல ஆமா தேவ வார்த்தையில் நிரப்பப்படும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு விசுவாசம் கிரியை செய்யும். பிரியமானவர்களே, அப்பதான் நம்ம பிசாசை எதிர்த்திருக்க முடியும். ஆமா, அப்பதான் நம்ம பிசாசிட்டு தைரியமாக பேச முடியும். நம்ம இப்படி அதை உணரும் போது, அந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது, இந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட்டே இருக்கும்போது யுத்தம் நடந்துட்டே இருக்கும். ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, மாம்ச கண்ணால் தெரியாது. ஆமா, பிசாசோடு கூட தேவ தூதர் யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க வார்த்தைகளை பேச 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 ஆமா அந்தகார கிரியைகள் அழிக்கப்படும். ஆமா, தேவனுடைய வல்லமை, ஆமா தேவனுடைய அபிஷேகம் பெருகிட்டே இருக்கு. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தைகளை பேசும்போது என்ன நடக்குன்னு கேட்டா, ஒரு கதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் ஆயிட்டு. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இப்போ நான் இப்போ சர்ச்சில் நான் இருக்கிறேன். இல்லைங்க, எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, சிகரெட் குடிக்கிறேன், தம் அடிக்கிறேன், அப்படியே சூப்பராக பந்தாவா தம்பு ஒரு 2 பாயிண்ட் தம் அடிக்கிறேன். இப்போ என்ன ஆகும், இந்த இடம் எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறோம், காற்று எங்கேயும் வெளியே போகாது. அப்போ என்ன ஆகும், இந்த இடம் ஃபுல்லாக என்ன எதாவது நிரப்பப்படும்,
சிகரெட்டு வாசத்தால் நிரப்பப்படும். அப்போ இதில் என்ன நடக்கும்? நம்ம எல்லாம் பாதிக்கப்படுவோம். குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. சிகரெட் அடிக்கிற எண்ணெயை விட யார் அதிகம் பாதிக்கப்படுவா? இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. கரெக்டு தானே? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அதே போல பிரியமானவர்களே, நாங்கள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிக்கையிடும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும்போது, ஆமாம், ஒரு சிகரெட்டுக்கே அவ்வளோ பவர் இருக்கு. அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது, கர்த்தருடைய வசனத்தை நான் பேசும்போது, ஆமாம், இங்கே ஒரு புகை வருது. என்ன புகை? ஒரு அபிஷேகம் வருது. அந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையில பேசும்போது ஒரு புகை வரும் பிரியமானவர்களே, ஒரு அபிஷேகம் வரும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. புரியுதா? எல்லாருக்கும் நல்லா இருக்கலாம்? சூப்பரா இருக்கு. அப்படிதானுங்க? ஆமா. சிலவங்க கொசுவை கொல்றதுக்கு இப்போ குட் நைட்லாம் வைக்கிறாங்க. முன்னாடி ஏதோ வைப்போம்னு கேட்டிங்கன்னா, கொசுவை கொல்றதுக்கு டாடா ஐஸ் அந்த ரவுண்டா இருக்கும், அதை தான் பற்றி வைப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு படுத்தோம் அப்படின்னா கொசு சாகிறதா இல்லையோ, கொஞ்ச நாள் நம்ம சத்து போகிற போல தெரியுது. அதோடைய எஃபெக்ட் நம்மளை ரொம்ப தாக்கும். இப்போ அந்த சிகரெட் எஃபெக்ட் தாக்குறது போல நம்ம இந்த வசனத்தை பேசும்போது இந்த வசனத்தில் இருக்கிற அபிஷேகம் நம்மளை வாழ வைக்கும். யாரு பேசுறீங்களோ, யார் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருதோ அவங்களை அதை வாழ வைக்கும், வளர வைக்கும், உயர்த்தும் பிரியமானவர்களே. எதிராளியை தாக்கும், சத்துரு கிரிகளை அழிக்கும் பிரியமானவர்களே. ஆமா, பிசாசின் வல்லமைகளை அது எரித்தி போடும் பிரியமானவர்களே. அதனால அது பிரியமானவர்களே, ஆமா, உங்களுக்கு எளிமையா அருமையா நான் புரிய வச்சுட்டேன். புரிஞ்சவங்க எல்லாம் மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு சிகரெட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அது அவங்களை பாதிக்குது. அதே போல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் வெளியில வருது. இது நம்மளை வாழ வைக்கும். இந்த அபிஷேகம் பிசாசுடைய கிரியைகளை அழிச்சிரும், பிசாசு வல்லமையில முறிச்சிரும். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு சோர்வு இருக்கு, ஒரு பணம் வரவு தடைப்படுது, ஒரு வெற்றி இல்லை, ஒரு மேன்மை இல்லைன்னா என்ன குறைன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து அறிக்கையிடுறதுல கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆக வேண்டும் அர்த்தம். அல்லேலூயா. அதான் பேதுரு சொல்வார், கலங்கம் இல்லாத ஞானப்பாலை ஆமா பருகிறது போலன்னு சொல்லி பேதுருல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம இந்த வார்த்தைகளை வசனத்துகளை நம்ம பேச 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 வசனத்தை அறிக்கையிட பிசாசு கிரிகள் முற்றிலுமாக அழிந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் பிசாசு இவங்கிட்ட நம்மளால முடியாது. அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவான், இயேசுவோட யுத்தம் பண்ணுனான். அதுக்கப்புறம் இயேசு விட்டு பிரிஞ்சு போயிட்டான், முடியாது, இயேசுட்டு யுத்தம் பண்ண முடியாது, ஒதுங்கி போயிட்டான். அதே போல ஆமா, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம நிரந்தரம் கிடையாது. ஆமா, நம்ம கர்த்தருடைய ஆயுதத்தை கையில் எடுத்து நம்ம யுத்தம் பண்ண நம்ம பழகிட்டோம் அப்படின்னா சாத்தான் நம்மளை கண்டு நடுங்குவான். ஆமா, அவன்கிட்ட ஒரு பவர் கிடையாது, நம்மகிட்ட அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா நம்ம பவர் நமக்கு தெரியல. ஆமா, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வார்த்தைகளை பேசிட்டோன்னு வைக்கலாம். ஆமா, பிசாசு கிரிகள் முற்றிலும் அழிக்கப்படும். ஆமா, பிசாசு கொஞ்ச நாள் மோதி பார்ப்பான், அதுக்கப்புறம் சரி இங்க போனா முடியாதுன்னு சொல்லி வேற ஆளை பார்க்கலாம், வேற வீட்டை பார்க்கலாம், வேற மனசை பார்க்கலாம், ஒதுங்கி போயிடுவான். அப்ப நம்ம வார்த்தைகளை பேசுறதுல பிரியமானவர்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ரைட். நம்முடைய செழிப்பு எங்க இருக்கு? ஆமா, அப்ப நம்முடைய வெற்றி எங்க இருக்கு? வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாயில எப்போதும் பேசிட்டே இருக்கணும். ஆமா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பேசிட்டே இருக்கணும். எப்போதும் நம்ம பேசணும். நம்மளுக்கு பேச பேசதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க முடியும் பிரியமானவர்களே. ஆமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறாரு, நிறைய கிருபைகளை வச்சிருக்காரு, நல்ல பணத்தை வச்சிருக்காரு, அழகான வீட்டை வச்சிருக்கிறாரு. சிலவங்க நீங்க நினைக்கலாம் எனக்கு சொந்தமா வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வீடு ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆவியில இருக்குது. நீங்க கர்த்தர் வார்த்தையை பேச பேச ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த நன்மைகளை நம்ம பெற்று நம்ம அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்ப நம்மளுக்கு வச்சிருக்கிற எல்லா நன்மைகளும் நம்ம பெற்று அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஆனா பெற்று அனுபவிக்கவும் செய்யலாம், பெற்று அனுபவிக்காம இதற்கு போதும் இப்படி இருக்கனால இருக்கலாம். அப்ப நம்ம வளர்ச்சி யார் கையில் இருக்குது? சூப்பர் பிரதர், அழகா சொன்னீங்க. நம்மளுடைய வளர்ச்சி கடவுள் கையில் கிடையாது, நம்முடைய வளர்ச்சி பிசாசு கையில் கிடையாது. ஆமா, எவ்வளவு தூரம் வளரணுமோ அவ்வளவு தூரம் வளரலாம். அல்லேலூயா. ஆமா, அளவு கடவுள் வைக்க மாட்டாரு, நம்ம வேணா அளவு வச்சுக்கலாம், போதனா நிப்பாட்டிக்கலாம். என்ன வேணும் அப்படின்னா என்ன நம்ம வசனத்தை பேசணும், வசனத்தை விசுவாசிக்கணும், ஆமா, வசனத்தை பிடிச்சுக்கிடணும், வசனத்துக்கு நேரம் கொடுக்கணும், வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, என் கூட நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. என் நண்பர்கள்லாம் இன்னைக்கு என்னை விட ரொம்ப டாப் ஆயிட்டாங்க.
ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அப்போ அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கும்போது ஆண்டவர் கேட்ட என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, ராஜா சிங் நீங்கள்லாம் ஒரே ஊரில் தான் இருந்தீங்க, ஒரே ஸ்கூலில் தான் படிச்சீங்க. நீங்கள் அவங்க வந்து ஒன்றை விட ரொம்ப டாப்பாக இருக்காங்க அப்படின்னா அது ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாச்சுன்னா ஆண்டவருக்கு அதிக நேரம் செலவு பண்ணுறாங்க, வசனத்துக்கு அதிக நேரம் செலவு பண்ணுறாங்க. ஒன்றை விட அதிக நேரம் வசனத்தை வாசிக்கிறாங்க, வசனத்தை அறிக்கிடுறாங்க, அந்நிய பாஷையில பேசுகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு உயர்ந்துகிட்டே இருக்குது. நீ ஓரளவு தான் பேசுகிறா. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், என் இருதயத்தில் என்கிட்ட பேசினார், நீ ஓரளவு தானே இருக்கிற, அதனால் நீ ஓரளவு தான் இருக்கிறா. இதுக்கு மேலே நீ வரணுமா, நீனும் என்ன வசனத்தை பேசு, வசனத்தை அறிக்கையடி, அந்நிய பாஷை பேசு, என் சமூகத்தை காத்திருந்து வசனத்தை நீ பேச 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 உன்னுடைய வாழ்க்கையின் தரமும் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் என்னோடு பேசினேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அறிவுரை, அந்த ஆலோசனை உங்களுக்கு வழங்குகிறேன். பிரியமானவர்களே, நீங்க இப்ப இருக்கிறது உங்க லெவல் கிடையாது. இப்ப இருக்கிறதை விட நீங்க பல மடங்கு உயர முடியும். ஆமா, அது உங்க வாயில உங்க கையில தான் இருக்கு. பிரியமானவர்களே, ஆமா, வார்த்தைகளை பேசும்போது மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, ஆமா, குறித்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். ஆமா, அன்பானவர்களே, ஆமா, ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அந்த ஊழியக்காரர் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பயங்கரமா அற்புதங்களை செய்வார். பயங்கரமா அவர் பேசினார்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான ஊழியக்காரர். ஒரு நாள் அவர் ஆண்டவரை ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இப்போ 2 மாச அளவில் உங்கள் பிரசன்னத்தை என்னால் உணர முடியல ஆண்டவரே. ஒரு 2 மாத அளவில் என்னையால் வந்து ஜெபிக்க முடியல ஆண்டவரே. ஒரு 2 மாச அளவில் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்கிட்ட பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி அவர் கெஞ்சினாராம். நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன தவறு பண்ணினேன், என் மூலமாக அற்புதம் நடந்துச்சு, என் மூலமாக அதிசயம் நடந்துச்சு, கேட்டதெல்லாம் தந்தீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசம் இருந்த ஆண்டவரே, என்னன்னு தெரியல, என்னால் பிரகாசிக்க முடியலையே அப்படின்னு அவர் வந்து ஆண்டு சமூகத்தை காத்திருந்து தன்னை சோதிச்சாராம். ஆண்டவரை நோக்கி கெஞ்சினாராம். அப்போ வந்து பல நாட்கால ஜெபித்து பார்த்தாரா, எந்த பலனும் கிடைக்கல. அவருக்கு எந்த வெளிப்பாடும் வரல. அவர் இருதயத்தில் ஆண்டவர் சத்தத்தை அவரால் கேட்க முடியல. அப்போ அவர் நினச்சாராம், ஆண்டவர் சத்தத்தை கேட்காம இந்த பூமியில் நான் எப்படி வாழ முடியும், நான் எப்படி வாழ்றது, எதுக்கு இப்படி தள்ளப்பட்டது தெரியலன்னு சொல்லி அவர் ரொம்ப கவலையாக ஆண்டோட போராடி ஆண்டோட சமூகத்தை காத்திருந்து கேட்டே இருந்தாராம். ஆண்டவர் பல நாட்கள் பேசவே இல்லையாம். ஒரு நாள் கர்த்தரே தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இறங்கி வந்தாராம். இறங்கி வந்து என்ன சொன்னாராம் கேட்டீங்கன்னா, மகனே மகனே, நான் உன்கிட்ட ஏன் பேசல தெரியுமா, ஏன் பேசல, நான் ரொம்ப நேசிக்கிறேன், உனக்கு தெரியும், உன் மூலமா நிறைய அற்புதங்கள் செய்தேன், உன் தேவையெல்லாம் சந்திச்சேன். உன்னை பத்தி ஒரு 100 பேர் தப்பா பேசுறாங்க, உன்னை பத்தி ஒரு 100 பேர் தவறா எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கே தவிர, அவங்களையே நினைச்சிட்டு இருக்கே தவிர, எத்தனை பேர் ஐயா வரமாட்டாரா, ஜோம் பண்ண மாட்டாரா அப்படி எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உன்னை நேசிச்சிட்டு இருக்காங்க. நீ உன்னை நேசிக்கிற மக்களை பார்க்காம உன்னை யாரோ ஒரு 100 பேர் இல்லாத பொல்லாத சொல்றாங்க, நீ அவங்களையே நோக்குற, அவங்களே பார்க்கிற, அவங்கள பத்தி நீ பேசுறா. நீ வசனத்துக்கு அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுப்பா, என் சமூகத்தில் காத்திருப்பா, நீ ஜெபிப்பா. இப்போ அந்த 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 நேரத்தை, அந்த உறவை நீ வந்து குறைச்சிட்டா. நீ ஐக்கியப்படுற நேரத்தை நீ குறைச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா, இவரை குறித்து தவறா பேசுறவங்களையே இவர் பேசிக்கிட்டு, அதுக்கே பதில் சொல்லிக்கிட்டு, அதையே பார்த்துக்கிட்டு, அதையே நினைச்சிட்டு இருக்கிற தவிர, எத்தனை பேர் இவங்களால் சுகம் பெற்றவங்க இருக்காங்க, ஏன்னா எத்தனை பேருக்கு இவர் சுகம் கொடுக்க அவர் வரமாட்டாரா, ஒரு மீட்டிங் போட மாட்டாரான்ட்டு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இவர் அதை பார்க்க நேரம் இல்லை, கடவுளை பார்க்க நேரம் இல்லை, கர்த்தர் வார்த்தையை பார்க்க நேரம் இல்லை. வார்த்தையை பார்க்கறத குறைச்சிட்டோம், வசனத்தை பேசுறத குறைச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தருக்கு நமக்கு இடைவெளி வந்துடும். இடைவெளி வந்த போல யார் வருவா, பிசாசு வந்துடுவான். அந்த ஊழியக்காரட்ட ஆண்டவர் எச்சரித்தாராம், மகனே ஜாக்கிரதையா இரு, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாத. நீ எந்த அளவுக்கு என் கூட ஐக்கியப்படுறியோ, எந்த அளவுக்கு வார்த்தையை பேசுறியோ, எந்த அளவுக்கு என்ன நோக்கி பார்க்கிறியோ, அந்த அளவுக்கு தான் நீ பிரகாசிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வல்லமை வெளிப்படும். பணமா இருந்தாலும் சரிதான், பொருளா இருந்தாலும் சரிதான், நன்மையா இருந்தாலும் சரிதான், கிருபியா இருந்தாலும் சரிதான். ஆமா, என்ன நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசிக்கும். நீ என்ன நோக்கி பார்த்து சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உன் மூலமா என்னுடைய அபிஷேகம் வெளிப்படும், நன்மைகளை நான் செய்ய முடியும். உன் வார்த்தை, உன் வாயிலிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தை கொண்டு பலரை ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீ என்ன நோக்கி பார்க்காம யாரோ என்ன சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நம்ம பிரச்சனை இன்னைக்கு அதுதான். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்,
யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நான் சோர்ந்து போயிடுறோம். யாராவது நம்மளை பற்றி 4 பேர் தப்பாக பேசிட்டாங்கன்னா நம்ம வந்து ஜபிக்க மாட்டேங்கிறோம், ஆண்டோட சண்டை போடுறோம். ஆண்டோட சண்டை போடக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டோட சமாதானமா இருங்க, அவர்கிட்ட ஐக்கியமா இருங்க. அங்க வேத வார்த்தையில ஜீவன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்ம பேசுவோம். தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்ம பேசும்போது பெரிய காரியங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. உடனே அந்த ஊழியக்காரர் உடனே கத்த சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கிடுங்கப்பா. அவர் பெரிய ஊழியக்காரர், அவன் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சோன்னு அவர் தன்னை கர்த்தர் முன்பாக தாழ்த்தி, ஆமாம் ஆண்டவரே நீங்க சொல்ற 100 உண்மைதான் ஆண்டவரே. அவன் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துச்சு, எத்தனையோ கோடிக்கு மக்கள் என்ன நேசிக்கிறாங்க. என்ன நேசிக்கிற மக்கள் என்ன பார்க்காம என்ன தூசிக்கிற ஒரு 100 பேரை பார்த்துட்டு, ஆண்டவரே உங்க பிரசனத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே. அன்பான தேவ பிள்ளை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆமா தேவ பிரசனத்தை இழந்துடாதீங்க. ஆமா தேவனை நோக்கி பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பேசுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் செலவழிங்க. ஆமா தேவனுடைய வார்த்தைகளோட சக்தி, வல்லமை, ஆற்றல் உங்கள் மூலமா வெளிப்பட ஒப்பு கொடுங்க. ஆமா கர்த்தர் நம்மளுக்கு யாரெல்லாமாய் தாராளமாய் நன்மைகளை தர அவர் ஆவலாய் இருக்கிறார், ஆசையா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தேவனுடைய வார்த்தைகளை ஆமா 24 மணி நேரமும் நம்ம பேசக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் வந்து அழகாக இயேசுவோட்ட சொல்லுவார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கும்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு, அப்போது நீ புத்திமானாய் நீ நடப்பாய், உன் வழி வாய்க்கும் பிரியமானவர்களே. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் ஆமா ஆமா இயேசுவோட வாழ்க்கையில் நடந்துச்சு. நம்ம வழியில் நடக்கணும், நம்ம ஞானமாய் நடக்கணும், புத்தியா நடக்கணும், நம்ம வழி வாய்க்கணும், நம்ம பிள்ளைகள் வளர வேண்டும், நம்ம செழித்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கணும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை மட்டும் நம்புங்க. மற்றவங்க சொல்றதும் நம்பாதீங்க. அதெல்லாம் பொய், அதெல்லாம் பிசாசுடைய வார்த்தை. பிசாசு பொய்யனும் பொய்யவுக்கு பிதாவுமா இருக்கிறான். ஆமா நீங்க யார் என்று பிரியமானவர்களே வேதத்துல பார்க்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் வசனத்தை நீங்க பாருங்க, வசனம் என்ன சொல்லுதோ வசனங்கள் கண்ணாடியில் நீங்க பாருங்க, வேதங்கிற வெளிச்சத்துல உங்களை பாருங்க. வேதத்துல இருக்கிற அந்த கண்ணாடியில என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை, அதுதான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது உங்க ஆவியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்க ஆத்மாவுக்குள் வந்துடும். ஆத்மாவுக்குள் ஆசீர்வாதம் வந்துட்டுனா சரீரத்தில் அது பணமாக, காசாக, பொருளாக, செழிப்பாக, மேன்மையாக, சுகமாக, விடுதலையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் தேவனுக்கே செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன்.